மாமே மச்சான் அக்கா தங்கச்சி ஊருக்கார உறவுக்கார நாடாம்பாக்க வந்துக்குவங்க. அப்புறம் நாடாம்பாக்க வர முடியாம வீட்டில் படுத்துக்குவங்க. அப்புறம் நாடாம்பு வந்து வீட்டுக்கு போகிறது வழியிலே உட்காந்துக்குவங்க. அப்புறம் மைசூட்டுக்காரங்க பக்கப்படக்காரங்க நாடக நடிகர்கள் டீ கடைக்கார பல்லு வைக்கிறவங்க வேற பூசாரி ஐயா வேற யாரு நம்ம பட்டாணி ஆமாம் யார் குறை இருந்தா வணங்குங்கண்ணே என்ன அப்படி இல்லைன்னு நம்ம நாட்டில் ஒருத்தனை காக்கா விட்டாக்கா நம்ம வாழ முடியும். ஆமா இல்ல என்ன உங்களுக்கு தெரியாதா? எல்லாரும் இப்ப நான் நிக்கிறேனே ஏன் போது எனக்கு தெரியுமா? நீங்க பார்த்து சொன்னாதான் எனக்கு தெரியும். இதுல என்னன்னா நம்ம பெருமையா கேட்டு எல்லாரும் யாரும் கோவப்பட்டு அடிச்சுடாதீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு பாவம் இந்த வேஷத்துல அடிச்சுட்டீங்கன்னா பொறுமையா இருங்க. காலையில பவுடர் அடிச்சுட்டு வாரேன் வெளியில அப்ப போட்டு மிதிங்க. ஆமா அப்ப தண்ணியை போட்டு கொஞ்சம் தெளிஞ்சிடும். ஆமா இந்த காரு வண்டி மோட்டார் சைக்கிள் இந்த இருக்க மைக்கு இந்த இருக்க பெட்டி இந்த ஆர்கன்னு பூரா தயார் பண்ண யாரு தெரியுமா? அமெரிக்காரு. இதெல்லாம் நம்ம நாட்டில் ஓடுற அத்தனை காரு வண்டி அத்தனை மோட்டாரு அத்தனை இதுவுமே தயார் பண்ணவே அமெரிக்காரு. அதுக்கு டீசல் போடுறவன் துபாய்க்காரன். அமெரிக்காரன் யாருன்னா கிறிஸ்டியன். அவன் தயார் பண்றான். அவன் என்ன சொல்றான்? இந்தியாவை நாங்க வாங்கணும், நாங்க தான் வண்டி தயார் பண்றோம், எங்க வண்டி தான் அங்கே ஓடுது இந்தியாவில் அப்படின்னு அவங்க போட்டி இந்தியா வாங்குறது. நீ என்னத்தை விட்டாலும் நீ என்னத்தை தயார் பண்ணாலும் நாங்க பெட்ரோல் போடணும் அப்பதானே வண்டி ஓடும். இப்ப துபாய்க்காரன் அங்கே இருக்க முஸ்லீம் நாங்க தான் இந்தியா வாங்க போறோம். அவங்க இங்கே என்ன நிலைமைன்னா நான் கையெழுத்து போட்டா என் மொட்டாட்டையும் போடணும். அதனால இப்படி கிடக்கு. இல்ல என்ன நேரம் நம்ம நாட்டை எப்போ விட்டு பிடிச்சு டாக்கி போயிருப்பாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, புரியவே அழுத்த வேண்டாம். இப்போ ஒரு இன்னொரு சின்ன விஷயம். நடுச்சாமத்துல சூரியன் உதிக்கிற நாடு ஜப்பான். நடுச்சாமத்துல சூரியன் உதிக்கிற நாடு ஜப்பான். ஜப்பான் நாட்டை சேர்ந்த நார்வே. நடுச்சாமத்துல விலை ஏற்றப்பட நாடு புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியல ஏன்னா அந்த நாடு அழிஞ்ச நாடு பாகிஸ்தான். அந்த நம்ம அமெரிக்கா கொண்டு போட்டு நாங்கள் நைக்குரோஜிமானவர்கள் அழைச்சிட்டாங்க. இன்னைக்கு பிறக்கிற பிள்ளை கூட ஊனமத்தான் பிறக்கும். நம்ம போனதெல்லாம் இங்கெல்லாம் நம்ம நான் கூத்தாருக்கு நேரம் இல்லை. இன்னொன்னு இன்னைக்கு வல்லரசு அந்த நாடு. அதுல சின்ன உதாரணம் எடுத்துறனே, நம்ம சிறைக்கிறோம்னு பிளேடு அதை காலையில நம்மளத்துல முடுற தானே உங்களுக்கு போய் கடையில வாங்குங்க. வாங்கி அந்த பேப்பரை மட்டும் மேல இருக்க நீக்குங்க. மேடும் ஜப்பான் போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம சிறைக்கிற பிளேடு அவன் பண்ணி கொடுக்குறேன். அதனால அந்த நாடு வல்லரசு. நம்மளுக்கு என்ன திரும்ப போனா இந்த ஊருக்குள்ள எவன்டா வசதியா இருக்கேன், இவனுக்கு எங்கே போனா ஏன் ஒளி வைக்கலாம், இந்த ஊருக்குள்ள எந்த பொங்கல் நல்லா இருக்கு, இவனுக்கு போனா எங்கே மாயமந்திரம் பண்ணலாம், இவன் இந்த வேலைக்கு இருக்கேன். அவனுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். அவன் மூளையை கத்துக்கிறேன், தலைக்கு உள்ளே இருக்கிறத நம்புறேன். எங்க உள்ள ஆளுங்க தலைக்கு உள்ளே இருக்கலாம்,
அதை நம்புறேன் ஆண்டாங்க. நம்ம ஆளுங்க போறான் இதை நம்புறாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியல விட்டுரு. அதான் நம்ம தன்னை யோசிக்கணும். முதல்ல யோசிச்சானா மிகப்பெரிய அறிவாளிடுவேன். தன்னை யோசிச்சானாவே மிகப்பெரிய அறிவாளிடுவேன். இப்ப நம்ம சொல்றமே, ஏய் காந்தியப்பார், நேர் வைப்பார், ஏய் அண்ணாவைப்பார் அப்படின்னு அவங்க பரம்பரை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏய் எங்க தாத்தா தான் நாட்டை கலைச்சிருக்காரு தெரியும் உனக்கு. ஏய் எங்க அப்பன் தாண்டா ஊரை கலைச்சிருக்க அப்படின்னு அவங்க பரம்பரை சொல்லிக்கிட்டு இருக்கு. அது போல ஓம் பரம்பரைக்கு நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? நான் கேட்கிற கேள்வி. அவங்க சொல்லுதுன்னையா, அது மட்டும் என்ன வந்த நீ ஏதாவது செய்யி, இல்ல 10 பேரே வெட்டு, அதே செய்யி. ஒண்ணு செய்யல செத்து மடி, எதுக்கு கூண்டு இருக்கணும்? ஏதாவது பண்ணு. இன்னொன்னு சொல்றேன், வேடிக்கை பார்த்தவனும் சரி, விளம்பரம் செஞ்சவனும் சரி, வேடிக்கை பார்த்தவனும் சரி, விளம்பரம் செஞ்சவனும் சரி, ஆமா ஒரு வரி கூட முடியாது வாழ்க்கைங்கிற புத்தகத்துல. சொல்ற புரியுதா? ஏன்னா விதைச்சவன் தூங்குவேன், விதைகள் தூங்காது. விதைச்சு கொண்டே இருப்போம். முளைச்சா மரம், முளைக்கலே உரமாயிட்டு போகுது. தானே வித்தியாசம். ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு. நம்ம என்னமா வருஷம் போல வாழ போறவங்க. நம்ம வாழ்க்கை சாதாரண படுநிற்கிற மாதிரி. அவன் கூட ஒரு நம்பிக்கையாளர் விழுத்துருவேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அந்த பழுன்னு இருக்குல்ல, அந்த கணக்கு தான். எப்ப வெடிக்குமே தெரியாது, எவனுக்கும் தெரியாது. இதுல நம்ம நாட்டுல ஒரு விஷயம், எங்கே போனாலும் சரி நம்ம நாட்டை பத்தி கேவலமா பேசுறாங்க. நீங்க வேணா கூட்டு போட்டு சந்தோஷமா இருப்போம். பஸ்ஸுக்கு போனா பர்ஸை காணும், கல்யாண வீட்டுக்கு போனா செருப்பை காணும், காவல் நிலையத்துக்கு போனா கற்பை காணும், ஆற்றுக்கு போனா மணலை காணும், ஆஸ்பத்திரிக்கு போனா உறுப்பை காணும், என்ன உடமையின் கோயில் போனா சிறையை காணும். இதெல்லாம் பேப்பர் பார்த்தீங்களா? பத்திரிகையில, டிவியில நீங்க எல்லாம் நடந்துக்கிட்டு எது நடக்குது நமக்கு என்ன பண்ணு? அது தலைவலி வந்தாத்தான் அப்பதான் தெரியும். ஆகா நம்மதெல்லாம் யோசிச்சா பண்ணும். புரிஞ்சா புரிஞ்சுங்க, புரியல விட்டுருங்க. அதை சூசகமா செய்யணும். எதை செஞ்சாலும் சூசகமா செஞ்சுட்டா அவன் தான் பெரிய வெற்றி ஆயிடுவேன். ஆமா, அதுக்குதான் முத்துராமலிங்க ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு, வீரமும் விவேகமும் இரண்டும் 2 கண்கள். கொலை பண்றது பெரிய விஷயம் இல்ல, அதுக்கு முதல்ல எங்க எப்படி பண்றது அப்படின்னு அதை சுச்சியை பார்த்துக்க அப்படின்னு சூசகமா சொல்லியிருப்பாரு. அது எல்லாருக்கும் புரியாது. இந்த ஒரு சூசகமா உங்களுக்கு சொல்றேன். அதுக்குதான் பட்டுக்கோட்டையார் செத்து போயிட்டார். அவர் ரெண்டாவது அவர் பாட்டு, ஒரு சின்ன பாட்டு ஒன்று போடுறேன், கேளுங்க. மனுஷன் சாப்பிட வேண்டாம் தம்பி பயலே, இது மாறுதல் போகிறதற்கும் நம்ம கவலை. மனுஷன் சாப்பிட வேண்டாம் தம்பி பயலே, இது மாறுதல் போகிறதற்கும் நம்ம கவலை. மனுஷன் சாப்பிட வேண்டாம் தம்பி பயலே, இது மாறுதல் போகிறதற்கும் நம்ம கவலை.
சின்ன ஆளுக்கு பிடிக்காது. அதெல்லாம் அதெல்லாம் மண் மூளையை உருக்கி உருக்கி வச்சிருந்தது. பட்டுக்கோட்டை அதெல்லாம் 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 தெரிந்து அந்த புண்ணியவாங்கலாம் தெய்வங்கள். ஏன்னா இந்த நாடே எழுத்தின் கையில நாடே சாமியை நம்பினாங்க. இந்த நம்ம நாடே அவர் சொன்னாரு, சாமிங்களா சாமி, நீ எந்த தொழில் பண்றியோ அதான்டா கடைசி வரை கஞ்சி ஊத்துனாரு. செய்யும் தொழிலே தெய்வம். அவரை மிஞ்ச முடியல யாரும். எல்லாரும் பாட்டு எழுதியிருக்காங்க, எல்லாரும் வசனம் சொல்லியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு ஏற்றவாறு புரட்சி செஞ்சு மக்கள் கவிஞன் பட்டாங்க. ஒரு மக்கள் கவிஞன் பாட்டுக்கோட்டை. அதுல எல்லாரும் பாட்டை படிச்சிருப்பாங்க. ஏன்னா சாதாரண முட்டாயை கொடுக்குற மாதிரி அவர் என்ன இருப்பாரு பட்டுக்கோட்டையாரு. பாட்டுல மட்டும் இந்த கால்ஸ் விக்ஸ் கலந்து கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி அவர் பண்ணிருப்பாரு. முட்டாயில அதுல கொஞ்சம் கலந்து கொடுத்துருப்பாரு, புரிஞ்சுக்க பண்ணணும். ஆமா, அவரை சாதாரண 29 வயதுல வச்சு கொண்டுட்டாங்க. 1930 பிறந்தாரு, 1959 எப்பவுமே நீங்க யாராவது கொஞ்சம் அறிவாளியா கொஞ்சம் மேல தெரியுற மாதிரி இருந்து வச்சுங்களேன், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டை வாங்கி கொடுத்து கொண்டு விடுவாங்க. அதான இப்ப நடக்குது. எப்ப மேதிருந்த போது திருந்தவும் மாட்டாங்க, திருந்த விடவும் மாட்டாங்க. அவரும் திருந்தது இல்லை, நம்மளும் திருந்தது இல்லை. நம்ம ஏதோ நாடகத்துக்காக நம்ம பொழப்புக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால பிறந்துட்டோம். நீ எப்பதான் ஜாக போங்க. நம்ம 10 பேருக்கு புண்ணியமாட்டுமே நம்ம ஜாகிறதுனால என்ன என்ன. அதனால இது உங்களுக்காக நான் வந்துக்க விஷயம் அந்த பிள்ளையை தேடி வந்திருக்கேன். அதுல வர்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நிறைய பாட்டுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம நாட்டை பாட்டுக்க வந்தோம். ஆமா, என்னைக்கு ஆத்தா வயிற்றுல கர்ப்பத்துல இருந்தானோ அன்னைக்கு போட்ட பாட்டு பாடக்கம்பு ஒருவரும் குமிச்சு விட்டாங்க எழுதி. என்ன சொல்றீங்க? ஆமா, பாருங்க, எங்கன பாருங்க கச்சேரி, எங்கன பாருங்க கச்சேரி. எந்த பாட்டு சொந்தமா எழுதுறாங்க பாட்டு கேட்டு பாருங்க. தெண்ட காசு. அட, நாட்டுக்கு தேவையான விஷயத்தை சொல்லு, ஒண்ணு செய்ய. இவங்க எல்லாம் எங்கிட்ட இவங்க ஒண்ணு பாதி அதுக்கு வந்ததுதான் பாட்டு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அப்படி இருக்கு, அப்படி போயிடுச்சு. ஏன்னா அப்ப நம்ம இருக்க ஆளுக்கு கூட மைண்ட வேலை செய்ய வந்துட்டாங்க. நம்ம நாட்டுல தண்ணியை கொடுத்துட்டு அவனுக்கு என்ன வேலை செய்யும்? அவனுக்கு மூளையும் வேலை செய்யாது, பொம்புல ஆசையும் வராது, முடிஞ்சு. ஆமா, வேற என்ன ஆண்மை என்ன பண்ணுங்க? என்ன அவன் மறைமுகமா சொல்றான், நம்ம நேர சொல்றோம். ஆண்மை கண்டிப்பா இருக்காது. புள்ள விட்டு வைக்கிறது ஒண்ணும் சேட்டை இருக்காது. ஏன் அங்கே மாத்திரம் நீங்க வாங்க. ஆமா, இதனால இது மட்டும் இல்ல, நம்ம சாதாரணமா கல்யாணமா சரக்கு இருக்கா? ஏய், செத்து போயிட்டா தூக்கி, ஏய் சரக்கு இருக்கா? ஆனா சண்டாளங்க எதற்கு சரக்கு? இனிமே காலத்துக்கலாம் உண்மையை சொல்ல கட்டு எனக்கு தெரிஞ்சே நான் சொல்றேன். இனிமே காலத்துக்கு அப்ப உள்ள காலத்துல அங்காளி வங்காளி மாங்க வச்சுனா இவங்கெல்லாம் வந்தாங்க தூக்கி முழுது செத்து போயிட்டா. இனிமே காலத்துக்கு அவனா போய் குடியை தோண்டி அங்க 2 கோட்டை வாங்கி வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா மன தள்ளி விடுவானு. ஆமா, நடக்குல்ல. ஏன்னா இந்த உலகத்துக்கு பாருங்க, விஞ்ஞானம் வந்துச்சு. இந்த உலகத்துல எல்லாரும் செல்போன் வச்சுட்டாங்க. உலகத்துல செல்போனு இந்த உலகத்துல எல்லாரும் வச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு ஒன்று இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு ஒன்று இல்லை. யாருக்கு? எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல எல்லாத்தையும் செல்போன் இருக்கு, செல்போன் இருக்குயா. ஆனா ஒருத்தட்ட மட்டும் கண்டிப்பா செல்போன் இல்ல. அதை யாரு நீங்க சொல்லி கொடுத்து பார்க்கலாம். கண்ணா பதில் சொல்லிடுறேன். ஆமா, சோலை புஷ்பங்களே என் சோகம் சுடுங்களே. Thank you.
ரொம்ப பிடிக்கும். முதல்ல நாடக உலகத்துல 3 பேர். நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, நான் நேரம் யாரா இருந்தாலும் நீ பேசுற சரின்னு இருக்குவேன். என்ன பொறுத்தளவுக்கு ஒண்ணு காரைக்குள்ள 1.5 திலகவதி, இன்னொன்னு புதுக்கோட்டையில பானை சாந்தி சிரி. பானை சாந்தின்னா என்ன? முதல்ல பானையில வச்சு ஆடாது. ஏங்க நம்ம செய்யற தொழில் நமக்கு தெரியாதாங்க? எங்க போனாலும் இல்லைங்க, அதாங்க நம்ம கண்டி விட்டுறது. நீங்க பட்டிக்கார சொல்ல மாட்டாங்களா? இத பேர் சொல்ல மாட்டீங்க. என் தொழில பட்டி வைக்குங்க. உண்மை. ஐயோ பெட்டிக்காரங்க வாங்க கூப்பிட மாட்டாங்களா? கூப்பிடுவாங்கல்ல. அது மாதிரி நம்ம மதுரைக்கு கலைமுகம் இந்த 3 பேர் தான் நாடகத்துல பேசுறாள். மத்த ஆளு கூட நம்ம பயந்து நடக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது பேசும் இல்ல. அதெல்லாம் பேசினா கூட பிரச்சனை இல்லையே. தூய்மை குடிக்க ஜாக்கெட் கொடுத்து பேசல இல்ல சொல்றேன். நம்ம விளக்கம் சொல்லிடுவோம், அது வேற விஷயம். அது பேசாது. புயல்றா கூட நடிக்க மாட்டேன். ஏன் அப்படி? நம்ம உழப்பே மண்ணால் போட்டுக்கிறது இந்த நியாயம் பண்ணி சொல்லுது. ஆமா கேளுங்க. இந்த வேலைக்கு வந்தா வேஷம் எப்பேற்பட்டது தெரியுமா? பள்ளி வேஷம், சாதாரணப்பட்ட வேஷம் யாருக்கும் கிடையாது. ஆமா, அந்த வேதத்தை நீ வந்து மக்களுக்கு என்ன தெளிவா சொல்லி ஒண்ணு வாய காக்க அத்தனை பாக்கணும்னா நீ யாரா இருக்கட்டும் கீழே இறங்கின மேடையில் இருக்கையில நீ பேசுறத யார் ஒரு வாக்கா இருந்தாலும் புண்ணியப்பா கேட்கு, கவனிப்பா கேட்கு. அதுக்கு நம்ம செய்யணும்னா ஏதாவது வரணும்னா சம்பளம் வாங்கலாம். 4 ரூபா 5000 ரூபா. எதுக்கு நம்ம அப்படி வாங்குற காசுலாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த தனியா போயிடும். இந்த பால் காசு பாலோட தண்ணி காசு தண்ணி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்கிட்டு போயிடும். அதனால தாக்கிற உள்ள விட்டுதான். யாரோ ஒருத்தன் காவக்கார ஒருத்தன் இருக்கேன், முக்கியமான ஆளு காவக்காரன் இருக்கிறேன். எல்லாத்துக்குங்க இல்ல இல்ல எல்லாத்துக்கும் காவக்காரன் இருக்கேன். ஆனா அந்த காவக்காரன் மாமாக்காரனா இருக்கேன். ஆமா இல்லையா? அவங்க இப்ப ஒண்ணு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நேராச்சு ஊர் போயிருக்கு. இப்ப பழனிக்கு போயிருக்கல, எல்லாரும் பழனிக்கு போயிருக்கலாம். பழனியில போய் முருகனை தொட்டு கும்பிட்டுருக்கீங்களா? இங்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க தொட போனீங்கன்னா சுட்டு கொண்டு வாங்கி போட. நீங்க விருது இருந்து போவிய, நீங்க நடந்து போவிய, முடியல கழுத்துல எப்படாவது முருகனை பார்க்கணும் ஆர்வமா போவிய. போய் முருகனை சத்தனா இடத்துல விடுறாங்க. இதை நீங்க தொட்டு முடியுமா? முடியாது, இடத்துல போக முடியாது. அப்ப முருகனை சுரண்டி எடுத்தவன் யாரு? ஆனா பின்னாடி குண்டியக்காரன் வருது முருகன். அதோட கையில வச்சிருந்த வேலு அதையும் காரணம். அதுல முதல்ல கூட சாமி சில அதையும் காரணம். நம்ம எங்கிட்ட போறோம், வீட்டுல கிடக்க முடியாம அங்க இருந்து போறோம். எங்கனே முருகாங்க இங்க இருந்தாலும் சரி, எங்கிட்ட பார்த்தாலும் சரி பார்த்தாலும் சரி, உனக்கு தேக்க வந்தாலும் கீழே உடைக்க இந்த தெருவில் வச்சு உடைச்சுட்டு வரோம். அங்க என்ன நடக்கும் யாருக்காவது தெரியுமா? அப்ப யாருக்கு அங்க பாதுகாப்பு? யாரையா பாதுகாப்பு? போதுமா? வாங்க வாங்க தலை வாங்க 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 வாங்க. யாரு வாங்க? யார் தலை? நீங்க தான் வாங்க. எப்படி தலை இருக்கும்போது வால் ஆடலாமா? ஆட. நீங்க எதுக்கு தலை? நீங்க எதுக்கு வாழு? நீங்க யாரு? நீங்க தான் தலை. நீங்க தலை இருக்குல்ல, வால் இருக்கா? எனக்கு வாழ்றது இல்லையே. கேட்டு பார்க்க ஆள் இருக்காங்க. வால் இல்லையா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வால் இருக்கு அப்படி சொல்லுங்க. வால் இருக்கு. எல்லாத்துக்கும் வால் இருக்கத்தான் செய்யும். வால் இல்லாத நீங்க முன்னாடியா பின்னாடியா? குழந்தையா இருக்கும்போது வால் கட்டிட்டு போக முடியா? அறிவியல செய்த உங்க கூட செஞ்சுட்டேன்ல. இது உங்க கூட செஞ்சுட்டேன்ல. அப்ப இப்ப நம்ம நாட்டுல சின்ன விஷயம் கேட்கலாம். எனக்கு ஆசைப்படுறேன். நாம வராது பூரா என்னதான் கேட்கணுமா? இல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா நீங்க வந்து பகுத்தறிவு அளிக்கிற ஒரு சொன்னாங்க எல்லாருமே.
பிதாசுதன் பரிசுத்தாவையின் பேராலே மணி அஞ்சாச்சா இங்க இருங்க அக்கா பேசுவாங்க இருக்கு நேரம் கொஞ்சம் ஐயா. அக்கா பேசுறாங்களே காலை 5 மணி போதுமா? அமைதியா என்ன நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஐயா வேணுவரே சொல்லுங்க. முடிஞ்சிருக்காங்க முடிஞ்சிருச்சு. நான் கேள்வி பார்த்துங்களா என்னமோ என் சிற்றறிவுக்கு எட்டியது கூட சொல்லிக்கிறது. இப்ப நல்லவனா நடிக்கிறவன இந்த நாடு நம்பும். அது உண்மைங்க. நல்லவனா நடிக்கிறவன நாடு நம்பும். இந்த நாடு நம்பும். நல்லவனா இருக்கவனை இவனும் நம்பாது. நம்பாது. தலைவரை பையன் முடிச்சு வச்சு பையன் இல்ல நல்லவனா நடிக்கிறவனுக்கு பேரு சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி, தலை. நல்லவன் நடிக்கிறவன் இப்ப நல்லவனா இருக்கணும் பேரு. ஏன் நம்ம நாடு சுதந்திரமாகி விட்டார்கள்? கேட்கிறேன் திரும்பி கேட்கிறேன். வாங்கி விட்டாரா? அந்த ஆளுலாம் எந்த மொழியில் நடத்தாங்க? ஆமா. இந்த ஆளுங்க தூக்கிட்டு ஆடுறாங்க. சரி ஆடுற வரைக்கும் ஆடட்டும். எல்லாரும் ஒரு ஆடாதடா ஆடாதடா மனிதா இந்த மாடி கூட்டா அடங்கிடுவேன் மனிதா. அதெல்லாம் கட்டுக்கூட்ட ஐயா பத்தி சொன்னீங்க, கண்ணதாசன் ஐயாவை சொன்னீங்க. கண்ணதாசனை பத்தி நான் சொல்லல. இல்ல இல்ல நிறைய சொல்லுவீங்க, சொல்லாம கிடையாது. நான் சொல்லல. ஏன் தெரியுமா? ஏன் அவர் பிடிக்காதா? அவருக்கு எப்போதும் சரக்கு வேணும், பொம்பளை வேணும். என்னங்க சரக்கு பொம்பளை வேணுமா? கணக்குல இந்தியா எடுத்தாரு, நம்ம எடுத்தாரு, லண்டன்ல எடுத்தாரு. ஏன் அப்படி இருக்காது? சொல்லிட்டு ஜாக வேண்டியதானே? யாரு சொல்லிட்டு இருக்கேன்? இங்க இருக்கு வைக்கணும் சொல்லுங்க. யாராவது சொல்லிட்டு கேட்டுக்கான்னு சொல்லுங்க. சித்தர்கள் தான் சொல்லிட்டு. நீ சித்தரா? சித்தர் மாவு என்ன சித்தர் ஆகு எப்ப கஞ்சாவை போட்டா இப்ப நிக்கிற ஆளுல கேட்க என்ன எனக்கே கிளம்ப முடியாம நடக்குது. அங்க வேற கிளப்பி விடணுமா? எப்படி நான் கிளம்புவேன்? கிளம்புங்க. உங்களுடைய வருத்தத்தை நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சரி கிளம்புங்க. அதுக்கெல்லாம் கிளம்பல. போதுமா? ஆமா அவர் ஓடியில வரமாட்டார். அப்பதான் நாங்க ஆட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப டெரர் ஆடி இருப்போம். இப்ப ஆடக்கூடிய ஆட்டம் ருத்ர ஆட்டம். ஆஹா. இந்த பிள்ளை தூக்கி போட்டு ருத்ர ஆட்டம். ஏய் நான் இருக்கேன். நீங்க இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது. காலில் ரத்தம் கூட வரலாம், முழங்கால அடிபடலாம், என்ன வேணா வாசிக்கிறவங்களுக்கு கைவலி கூட வரலாம். ஆமா இதுல முக்கியமா சொல்லுறேன். அப்ப நாங்க ஆடு முழுக்க வாசிப்பீங்க, ரொம்ப வெண்ணெய் மாறி இருப்போம், கை வலிக்குதுன்னு சொல்லி காலையில இந்த கூட எழுதி போட்டுறாதீங்க. இப்படி ஆடிட்டியா போச்சுன்னு சொல்லிடாதீங்க. அப்படி ஆட சோற கை தட்டுங்க. இந்த ஆட்டத்துக்கு கை தட்டுங்க. பரவாயில்ல 4 பேர் கை தட்டீங்க. ஐயா மச்சா மன்னாரு ஐயா மச்சான் மன்னாரு. எவ்வளவு வேகம், எவ்வளவு வேகம். ஐயா மச்சா மன்னாரு. ஐயா மச்சான் மன்னாரு. அப்ப என்ன சொன்னாரு? கால் வலிக்க 2000 ரூபாய் சும்மா கொடுத்துட்டு பொறாம பொறாம
ஆபரேஷன் பண்ணியிருக்கு. அவ்வளவுதான் வாய்க்கு கிடைச்சிருக்கேன். உங்களுக்கு என்னடா உங்களுக்கு என்ன தங்காய் தேங்காய் என்னென்ன வேணும்? நான் தேங்காய்ங்கிறது தங்காய் 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 தான் அண்ணாய் அண்ணாய் உங்களை அண்ணாய் தங்காய் அண்ணன் யார் போட்டு விடுறியா? நீங்க தான் தங்காய் நீங்க உடனே அண்ணாய் அண்ணன் இந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும்? குழந்தைய வேணும். குழந்தை. டேய், இன்னைக்கு வாடா. இந்த பிள்ளை உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்கக்கூடிய மனையா அப்ப அந்த பிள்ளை என்ன வேணும் உனக்கு? அது தங்கச்சி வேணும் 6 மணி வரைக்கும் இந்த சாமி சொல்லுங்க. சத்தியமா சத்தியமா 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளையை கட்டிக்க உன்னை யார் வேணும்டா? நல்ல காலம் பிறந்திருச்சு நல்ல காலம் போல தெரிஞ்சு என்னோட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு. நல்ல காலம் பிறந்திருச்சு நல்ல காலம் பிறந்துச்சு என்னோட கஷ்டமெல்லாம் மறந்துடுச்சு. தங்காய் நிச்சயத்துக்கு நங்கரவாதி லூசு தங்காய் மானை பாத்தியாடா? பார்க்கவில்லை. ஏன்டா பார்க்கவில்லை? என்னதான் பார்க்க முடியும்? என்னடா எத்தனை மனம் இருக்கு? ஏய், ஆமா பார்த்ததே இல்ல. என் சாமான் வந்துச்சு உன் ஜாமான போய் என் சாமான் உள்ளலாம் நீ வந்து என்ன செய்யற? சொல்லுங்க. என் தங்கச்சி மானை பார்க்கவில்லையா? பார்க்கவில்லையா நீ என்ன செய்யற? கூட்டிட்டு போய் காட்டவா பாக்குறியா டேய், பாக்குறியா இந்த பிள்ளை சாமி அவன் நீ வீட்டிலே தான் இருக்கு. அக்கறை உள்ள விடுறா. உத்தரவையா அம்மா, என்னமோ WW சண்டைக்கு போற மாதிரி ஓராரு வா நல்லா பேசாதீங்க. ஒரு தங்காய் தேங்காய் நான் தேங்காய் அம்மா. என் காலையில மாடு சனிக்க கட்டுருவாரு மாட்டுக்கு தெரியும் மரகத கலசம் கொண்டு வந்தா மண்டையில இருக்கிறது ஒரு தட்டி விடு. மண்டையில இருக்கிறது மண்டை. ஏப்ரல் ஃபூல். தட்டிக்க சீர்ச்சுக்க மொகரேட்ட அடுத்த மாசம் வா. நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கா மிஸ்டர் வேற வருமா? மானிட்டரி வந்தார். மிஸ்டர் புயல் டாக்டர் வந்திருக்கார் வந்தவர் ஒரு பீர் கேட்டு வந்தார் பீர் என்ற பீர் பீர் என்ற மான் இங்கிலீஷ் தான் வரல, இல்ல விட வேண்டியது. தங்க வீடு மானிட்டரி வந்தாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அண்ணே எல்லா மொழியும் பேசுறேன்டா மானிட்டரி வேற. எங்க உருது மொழி பேசணும். என்னம்மா உருது பேசு. என்னப்பா உருது. ஏய், உருது இல்ல. ஊருது இல்ல. சரி, நம்ம இடத்துக்கு
மானை தேடி வந்ததாக சொன்னீங்களே Yes. அவர் என்ன சொன்னார்? மான் இருக்குன்னாரா? Yeah. நீங்க 2 பேரும் மறுப்பு என்ன சொன்னீங்க? நோ. என்ன தெரியும் வரவில்லை என்று Yeah. கேட்டாரா? எஸ். காது குத்து கேட்டாரு, சொன்ன வச்சு கேட்டாரா? எஸ். நோ. ஏன்? எஸ். வருக 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 வருக. No. தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் வந்த காரணம் என்ன என்பதை எடுத்து தெளிவாக சொல்கிறீர்கள். இவர்கள் எல்லாம் உணர்கிறார்கள், பதறுகள். ஆகையினாலே யூ டெல் மீ. தாங்கள் வந்த காரணத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதேனும் உதவி வேணும்னா ஹெல்பிங். செய்யறது காத்துட்டு இருக்கோம். வெயிட்டிங். செய்யறது ஆங்கிலத்துல வரல. அது காத்து